உடச்சியா? ஏய் நீலாம் பொம்பளை, நீலாம் ஒழுங்கா சேலை தூக்கி போடும். எடுபட்ட முண்டை, ஒழுங்கா சேலை தூக்கி போடுறீ. அடங்காத சிரிக்கி. கூட்டத்தையே காணா. உனக்கு தான் நிகழ்ச்சி கேன்சல் ஆயிருச்சே, எதுக்கு இங்க வந்த? கூட்டத்தையே காணாமே எனக்கு. ஏய் இதுதான் கூட்டம். நல்ல கண்ணாடி வந்து பாரு முண்டை, எதுக்கு முண்டை? எஸ்கே இதுக்கு தான் எல்லா பெட்டியும் கொண்டாடுறேன்னு சொன்னேன். 2 பெட்டியை கொண்டாந்து அமுக்கிட்டு போடுவே, 8 பெட்டி அடிக்க போடு போன்னு கத்த விடுறேன். எப்படியா இருக்கு தெரியுமா? இம்பிட்டு பேர் இருக்காங்களா? நீ கண்ணாடியை போட்டு பொட்ட கண்ணு மாதிரி வந்துட்டா என்ன? யாரு விட்டு கண்ணாடி தெரியல, 3 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். ஏத்தா பயந்து ஒரு அண்ணன் நான் சொட்டு மருந்து ஊத்த பொம்பளையா? எஸ்கே ஏய் என்ன அந்த எஸ்கே எஸ்கேங்கற இந்த மேடையில இருக்க 5 கொட்டையும் குறை. 5 கொட்டையுமே குறை. ஏய் நாதஸ்வர கொட்டு, கீபோர்டு கொட்டு. நானும் என் குழந்தை இன்னைக்கு ப்ளூ துணியில வந்து. ஆமா நீங்க 2 பேருமே ப்ளூ துணி தானே? ஏய் என்ன ப்ளூ கலர் துணினே? ப்ளூ கலர். என்ன எதுக்குடி வர சொன்னீங்க? எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா? நல்ல மதுரை மூக்காய்க்கு வந்தா ஆடி படி கும்மி அடிச்சு போனா வர சொன்னான். சும்மா சொல்லக்கூடாது. என்னடி வளந்தான் பாண்டி நல்லா இருக்க. அத சிரிக்காத ஏத்தா. என்ன சொன்னானு நக்கல் பண்றீங்களா அந்த பொம்பளையலாம்? ஆமா பாத்துருந்துக்க. வளந்தான் பாண்டி புண்ணியத்துல. சரி என் வாத்தியார் எம்கேஆர் புண்ணியத்துல. என்னது? போற ஊரெல்லாம் ஊர் நம்புது. ஒரு இங்க வரப்ப இந்த கலகலப்புலையும் ஒரு குசு குசுப்பு கேட்குது. ஏப்பா யாரா போன் பேசுறேன்? நேரத்தில் யாருக்கப்பா பேசுற? கப்ளிங் லைன் பண்றியா? போன் இருந்தாலே அப்படி தானே. ஆமா ஓமன்றாங்க. சரி இருக்கட்டும். அதனால எத்தனை குடம் தெரியுமா எடுத்து வந்தேன்? எத்தனை குடம் எடுத்து வந்தேன்? 2 குடம் தான். 2 குடம் மட்டும், 1 குடம் தான் கிடக்கு. இன்னொரு குடம் உள்ள இருக்கு, முளைப்பாரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஆமா. எத்தனை மூக்காயி எத்தனை குடம் எடுத்து வந்தாலும் சரி இந்த மதுரை மூக்காய் எடுத்து வர குடத்துக்கு நிகர் கிடையாது. அப்படியா? ஆமா. என்ன அப்படி என்ன மவுஸ் அதுக்கு? சொல்றேன் பாருங்க. நமக்குப்பா ஒண்ணு தண்ணி குடங்கு கத்திலதா எடுத்து தத்தி வரும் அத்தமவதா ஈவத்த சடப்பட்டு முடிஞ்சா மனச சுத்த விட்டு ஓடி மறைஞ்சா ஈவத்த சடப்பட்டு முடிஞ்சா மனச சுத்த விட்டு ஓடி மறைஞ்சா தண்ணி கொடுக்க கத்திலதா எடுத்து தண்ணி கொடுக்க கத்திலதா எடுத்து தத்தி வரும் அத்தமவதா ஒத்த ஜட ஒரு நூலு ஒத்த ஜட பட்டு முடிஞ்சா மனசு சுத்த வெட்டி ஓடி மறைஞ்சா ஒத்த ஜட பட்டு முடிஞ்சா மனசு சுத்த வெட்டி ஓடி மறைஞ்சா தண்ணி கொட கத்திரதா எதிர்த்து கத்தி வரு அந்த மபத்தா காசு போலப்பட்டு வச்சு ஏம்பிட்டு மைய கண்ணுக்கு களவாண்டு வச்சு ஓம்பிட்டு பான் கேட்கணும் களவாண்டு போட்டு கண்ணுக்கு தமையமிட்டு காசு போலப்பட்டு வச்சு புதுக்கோட்டை சண்டைக்கிட்ட வந்து இருந்தா அடி மல்லிகைப்பூ வாங்கி உன் கையில கொடுக்கையில இன்னைக்கு நான் தான் உனக்கு கொடுத்தேன். ஊர்க்காரங்க கொடுத்தாங்க உன்னை பொழந்துருவாங்க. நீ கொடுத்தம்ன்ற? ஆமா என்ன குண்டா கொடுத்தாங்க நான் உன்கிட்ட கொடுத்தேன். நீ காசு போட்டு வாங்கினால பூ மலர்ந்துரும். ஏய் நான் காசு போட்டு எனக்கு வாங்கி எனக்குலாம் ஆளு. அடி மல்லிகைப்பூ வாங்கி உன் கையில கொடுக்கையில உன் புருஷங்காரே வந்துட்டானே. என்னது? புருஷன் இல்ல அவர் வரல இன்னைக்கு. ஏன்? இன்னைக்கு நான் ஊருக்கு போ சொல்லிட்டேன். ஆமா அதனால தான கிணுக்கின்னு தர்றேன். உன் புருஷன் ஏய் என்னது? சொட்டு மருந்து ஊற்ற வரும் போல. அம்மாங்கப்பா அதா ஐயோ அம்மாங்க போ. நேற்று போன ஊரில் சண்டை வந்துருச்சு உன்னை மாதிரி பிள்ளைய வச்சு. நேற்று போன ஊரில் ரோட்டு பைபாஸ்ல போட்டேன். இல்லை தூக்கு வரிச்சியில் வேற பிள்ளைய மாற்றி தூக்கிட்டு போய் தூக்கு வரிச்சியில் மாற்றி வேற பிள்ளைய தூக்கிட்டு போயிருச்சு. எப்படி தூக்க வரிச்சில எப்படி பெத்த பிள்ளைய தெரியாம இருக்க மாடி? என்னடி இப்படி சொல்ற? தூக்க வரிச்சில என்ன பெத்த பிள்ளையா இருந்தானே ஆறு விட்ட பிள்ளையா இருந்தானே. சரி தூக்கிட்டு போன ஒரு விழா கமிட்டி வந்து மைக்ல பேசினாரு. என்ன பேசினாங்க? அவர் நல்ல முரட்டாளு. மைக்க வாங்கிட்டு அப்படினாரு. என்னது? செக் பண்ணாரு. செக் பண்ணாங்களா? இவ்வளவுதானா? இங்க திருவிழாவுக்கு வந்த. சரி ஒரு பிள்ளை கணமா. என்னது? ஒரு பிள்ளை தூக்குறோம்ல.
தூக்கவா? தூக்குன பொம்பளடி. சரி ஓகே. பிள்ளைய கொண்டு கொடுக்குறியா? என்னது? பிள்ளைய கொண்டாந்து கொடுக்குறியா? சரி. இல்ல உன்னை புள்ள பக்க வைக்கவா? உன்னை புள்ள பக்க? இது மட்டும் வேமா காதுல நுழையுமா உனக்கு? இதுதான் நல்லா கேக்குது தெளிவா. நீ பேசுனதா புரிஞ்சாங்க. அப்படி பேசினாரு. சரி. அதனால கச்சேரி முடிந்துட்டு யாரும் பிள்ளையில தூக்கிட்டு போயிட கூடாது. சரி. ஆமா. இருக்கட்டும். உன் புருஷங்கார வந்துட்டானே. ஏக்கப்பட்டு வாங்கி முடிஞ்சா உல உல குடிசையில கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க. உல உல குடிசையில கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க. அனுமா டோலுமா இசலக்கடி மாலுமா எச்சி காலேஜ் கலட்டி விட்டா சாலுமா அரிக்கல கரிக்கல் குத்து விட்டா கலக்கல் பழச்சிட்டு பல்ல பழக்கிட்டு விட்டா மரலோக்கல் ஏமச்சா ஏமச்சா கோமாரி அடி ஏமச்சா ஏமாரி ஏமச்சா கோமாரி ஏமச்சா ஏமாரி. அது சேர்த்துக்கு அப்படி வாசிப்பீங்க. ஏய் எடுபட்ட சரி இங்க வாங்க. எங்க நின்னு அங்க வாங்க. அவங்க ஆளு முகரக்கட்டை மாதிரி இப்படி காணும். ஏதாவது உருவம் தெரியுதா முதல்ல கண்ணுக்கு? கண்ணுக்கு ஏதாவது உருவம் தெரியுதா? இங்க வாங்க. என்னடி அது? நீ கொண்டு வாப்பா அதிசயமா வேட்டி அவுத்து விட்டுருங்க வா. இது என்ன கிரகமாடி? என்ன தொண்டை மணியண்ட மாதிரி இருக்கு என்ன? அவ தம்பி சரக்கு ராவா குடிச்சு தொண்டை அறுத்துருச்சு. தண்ணி ஊற்றி அடி நாளைக்கு. இல்லைன்னா கோக்கு செவனப்பூ ஊற்றி அடி. உட்காருப்பா. என்ன சரக்கு அடிச்ச ஏழமே? டிஎம்சியா? இல்லை இது டிஎம்வி. அவர் என்ன சரக்குன்ற டிஎம்சின்றாரடா. சரி சரி உட்காருனே நல்லா இருப்ப. உனக்கு ஒரு ஷேர். கேமராக்காரங்களை தள்ளி விட்டு நீ உட்காரு. ஏய் எதுக்குடி அங்க போனப்ப? எக்ஸர்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எடுபட்ட முண்டை காலையில தான் எக்ஸர்சைஸ் பண்ணுவாங்க. யாட்டாவது கேளு. எங்க காலையில பண்ண முடியுது? ஏன் நைட் பூரா உங்களோட இழுச்சுக்கிட்டு தெரிஞ்சிரேன். சரி வீட்டுல போய் புலந்துக்கிட்டு படுத்துறேன். எங்க எக்ஸர்சைஸ் பண்ண? அப்ப காலையில எக்ஸர்சைஸ் பண்ண மாட்டியா? பண்ண முடியாது. சரி அடி இன்னாலும் ஒரு நல்ல தண்ணி. எங்க ஊர்ல நடுக்கணத்து உப்பு தண்ணி. உப்பு தண்ணி. இந்த ஒரு வைப்பு தண்ணி. எடுத்துட்டு அடிச்சு சொவரட்டி அந்த பெருமத்துக்கு ஒழுங்க மரியாதை இழுக்காம பதில சொல்லு. ஆல்ரெடி அந்த தான் வந்திருக்கேன். புடிங்கிருச்சா? உங்களுக்கு புடுங்கச்சா இல்லையா? நாங்க எப்படி புடுங்க விடுவோம்? உங்களுக்கு புடுங்காத உங்க புருஷன் வீடியோ கால்ல வந்துறாரு. ஆமா ஆமா. எனக்கு புடுங்கனா யாரு வரா? 2 நாளா வரல வீடியோ கால்ல. வரலையா? சரி சரி. அப்ப வேற யாரு பேசின வீடியோ கால்ல? வேற யாரும் பேசவே இல்ல. அடி இந்த பங்கு. ஆமா. என்ன ஆட்ட ஆட்றா? நான் ஏன் பொம்பளை எல்லாம் அப்படி ஒற்றுமை இல்லாம இருக்கீங்க? ஏய் யாண்டி நல்லா தாண்டி உட்கார்ந்திருக்காங்க. ஏன் அப்படி வவுத்தரத்துல கச்சேரி பாக்குறியா? தான் ஏய் நல்லா தான் பாக்குறா. உனக்கு எப்படி நீ எப்படி கண்டுபிடிக்கிற? அவங்க மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிடுவேன். மைண்ட் வாட்ச் கேட்ச் பண்ணிட்ட. ஏன் தெரியுமா? ஏன் அப்புறம் ஏன் தெரியுமா வவுத்தரத்துல கச்சேரி பாக்குறாங்க? ஏன் நல்லா தாண்டி பாக்குறாங்க. ஓடி அங்கிட்டு உனக்கு தெரியாது. என்ன ஒரு ஆம்பளை எடுப்ப யாரு? அவன் பாரு பொம்பளை அடைக்காம எப்படி கட்டி பிடிக்கிறான். இங்க பாரு சேலை கட்டி இருக்கல. நீ ஆம்பளையா பொம்பளையா? நான் பொம்பளை. அப்புறம் பாரு அங்க பாரு. அப்புறம் என்ன கேக்குற? ஆமா அதுலயும் ப்ளூ கலர் வருது பாரு. டேய் மொட்டை நாக்கு போல. டேய் ப்ளூ கலர். நான் ஆம்பளை. ஏய் நம்ப முடியாது. நீ நம்ப. சரி காட்டு பாத்துறோம். எங்கடி சேலைய காட்டணுமா? டேய் சேலைய காட்டி நான் ஆம்பளைப்பா. சரி அதான் ஆம்பளை சொல்லிட்டார்ல. சேலை தான் காட்டிட்டு தானே நிக்கிறா. சரி இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆம்பளையா பொம்பளைங்கறத டெஸ்ட் பண்ணனும். நான் ஒரிஜினல் ஆம்பளை. அந்த பாரு. ஏய் மேல அந்த காலத்துல எல்லாம் சட்டை போட மாட்டாங்க தெரியுமா? பிக்கில அவுக்க சொல்லு. அண்ணே கச்சேரி நாளைக்கு மாத்தி எல்லாரும் அப்பதான் நம்புவாங்க. அண்ணே கச்சேரி நாளைக்கு மாத்தி வைங்க. நான் போய் காமிச்சிட்டு வரேன். ஏய் காமிக்கிறக்கு நாளைக்கு மாத்தி வைக்கணுமா? அங்க எல்லாம் நம்பணும்ல. அவரு எப்படின்னு செருப்படி வாங்க மாட்ட மாட்டேன். வாங்கிட்டு போ. நான் ஆம்பளை தாண்டி. என்ன சொல்ற? ஒன்னு தெரிஞ்சுக்க. என்ன? பேசதுக்கிட்டே பொம்பளை. சரி. ஒரிஜினல் ஆம்பளை. அப்படியா? 1000 வந்துட்டாலும் சரி. இந்த மேடையில என்ன பண்ணுவ? என் புருஷன் விட்டு டவுசர் இன்னைக்கு 16 அக்கிலி. ஏய் 100 ரூபாய்க்கு பாவடா கேக்கல உனக்கு. என்ன இது?
என்னடி இது அப்படிதான் உன்னைய மாதிரிதான் இருக்கணும் சிரிச்ச முகத்தோட. சத்தியமா சொல்றேன், வீட்டில் காசு பணம் தங்களை எல்லாம் சண்டை விடாதீங்க. பொண்டாட்டி புருஷன் சிரிச்ச முகத்தோட இருந்தீங்கன்னா தான் காசு பணம் தங்கம். ஏய் உள்ள அவங்க வந்தாங்களா டீயை கொடுத்தாங்களா? ஆனா நம்பரே கொடுக்கவே இல்லை. நீ போப்பா அதிசயமாயிரம். நீ என்ன டவுசர் போட்டுக்க காக்கி கலர்ல உட்காருவே நல்லா இருப்ப. டேய் உன்கிட்ட தான் வர்றாங்கல்ல. ஏய் நான் ஆம்பளைப்பா, ஒரு நீ வேற முத்தம் என்ன? கொடுத்து அனுப்பு. நான் ஆம்பளை பொம்பளை இல்ல. இந்த காலத்துல கம்பு குச்சிக்கு சேலை கட்டினாவே உத்து பாப்பாங்க. சரி ஒரு புடி பிடிச்சு விடு பாத்து. அதுதான் சொல்றேன் நான். நீ போய் உட்காரு. நீ சேலைய கட்டிட்டு வர உட்காருவோம். சூத்து தெரிஞ்சு பேர் போட்டேன்னா அண்ணே 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 அப்படித்தானே போற ஊர்ல நாலு இருந்தாத்தே எனக்கு கொஞ்சம் சுரு சுருன்னு இருக்கும். ஒண்ணு தெரிஞ்சுக்க, என்ன? எந்த ஒரு விஷயத்திலும் ஆண் இல்லாமல் பெண் இல்லை இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே பெண் இல்லாம ஆணே கிடையாது. சிவன் இல்லாம சக்தி இல்ல. சக்தி இல்லாம சிவனே கிடையாது. இந்த மதுரை மூக்காய் சக்தி இல்லாம நீ இல்ல. இந்த சக்தி சொல்லல, காட். அவன் காடுனவன டிஸ் போடுறான். அந்த கடவுள். ஒண்ணு சொல்லவா? என்ன? பலவலன்னு பேசினா வாய்க்கு கேடு. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. வருஷம் ஒரு பிள்ளை பார்த்தா சங்குக்கு கேடுன்னு இருக்காங்க. ஹலோ ஹலோ